இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா சில நிமிடத்துக்கு முன்னாடியே பொருள் மாற்றி வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடியது என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலைக்கோவிலில் தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் கடவுளை கட்டளையாக இடுவாராம். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா பின்னர் அருள் வந்த நபரும் கோவிலுக்கு நிர்வாகத்திடம் கூறுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இதுவரையுமே இந்த கோவிலில் ஆண்டவனுடைய உத்தரவாக சொன்ன பொருட்கள் என்ன, தற்போது உள்ள பொருள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அறியுவதற்கு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மலைக்கோவில் தாங்க. இந்த கோவிலை பார்க்க நிறைய பேர் ஆர்வத்துடன் செல்வீங்க. சிந்தை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாங்களாம். பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்துதாங்க. சித்தத்தை அடிக்கி செயற்கரிய செயல்களை வென்றவங்க நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம். அந்த வகையில் சேர்ந்தவர்களில் ஒருவராக இருந்தவர் தான் சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலை தான் சிவன் மலைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவில் பற்றின எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் தாங்க. சிங்க நகரான காங்கேயத்துக்கு அருகிலேயே காங்கயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு மலைப்பகுதி அமைச்சிருக்கு. இந்த மலையின் மீது தாங்க கோயில் கொண்டு அருள்பாலித்து வராரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு சொல்லி வந்திருக்காங்க. பின்னால் தான் இங்கே சித்தர் சிவவாக்கியார் முன்னின்று முயற்சி செய்து பல பெரு பணிகளை ஆற்றி வந்திருக்காருங்க. மேலும் பக்தருடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை தொடர்ந்து செய்து வந்ததால் இந்த மலையை பார்த்தீங்கன்னா சிவன் மலைன்னு பெயரும் பெற்றிருக்கு. மேலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றியுமே பசுக்கள் சூழ்ந்து வர ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்குதுங்க. பசுக்களை சேன்னு சொல்லுவாங்க தமிழில். இதனால் தாங்க சிவனின் சேன்னு சொல்லக்கூடிய குகன் அமர்ந்து ஆட்சி செய்வதால் இந்த மலை சேமலைன்னு அழைத்திருக்காங்க. பின்னால் தான் சிவன் மலைன்னு மறுவிதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இங்கு சாமி கும்பிட ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்தவர் தான் ராஜேஷ். அவரிடம் பேச்சு கொடுத்தங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மிடம் சிவன்மலை முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இங்கு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே புகழ்பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வங்க. தான் தெரிவிக்க விரும்புவதை பார்த்தீங்கன்னா பக்தர் கடவுளை தான் கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி நிலைந்த ஒரு மலைக்கோவில்னு இது சொல்லியிருக்காரு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போதும் யாரும் கவலைப்படாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் சில நாட்கள்லே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்கள் மனங்களில் மாறாத வடுவாய் ஏற்படுத்தியிருக்குதுங்க. பேரழிவுன்னு கூடிய ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா பலருடைய உயிர்களை பழி வாங்கியிருக்கு. அப்போது தான் இந்த பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு என்னன்னு பலருக்கு தெரிய வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்களாம். முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட தற்போது அதிக அளவில் மார்க்கெட்டில் விற்பனையாகி வருதுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை. இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பலைன்னே கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர் தான் விஸ்வநாத். அவர் நம்மிடம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து நான் அடிக்கடி சாமி தரிசனம் செய்துட்டு போவேன். இங்கு போனாலே ரொம்பவே நல்லதாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலில் சக்தி ரொம்பவே அபூர்வமானதுன்னு சொல்லியிருக்காரு. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் கனவுல மண் வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்கு. அது முதலே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சுற்றி நிலத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உயர்ந்து விட்டதுங்க. ஏன் தமிழகத்தில் பல இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த நிலை தான் இருக்குது. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக மாறி போயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தர் கனவுல தாங்க 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போயிருக்குதுங்க.
ஏன் 100 ரூபாய் கூட மதிப்பு இல்லைன்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளோ இந்த 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் இருக்குதுங்க. இதுதான் இந்த முருகனுடைய அருள்னே நம்ம பெருமையாக சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலான பலரும் வியந்து கிடந்திருக்காங்க. ஆனால் அதன் உண்மை நிலவரம் பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்கள்லே அதன் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை தாங்க தாறுமாறாக உயர்ந்து அப்போது தான் அது வரைக்குமே பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை குறைவாக இருந்திருக்குதுங்க. தற்போது தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா குறையாமல் ஏறிக்கொண்டே இருக்குது. இப்போதும் பார்த்திங்கன்னா பெண்ணை பெற்றவங்க முருகா என் பிள்ளையை நீதான் காப்பாற்றணும்னு முருகப்பெருமானிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தர் கனவுல வந்து முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காருங்க. அதே போல் தேங்காயும் வைத்து பூஜை செய்திருக்காங்க. அப்போது தான் தேங்காயினுடைய விலையும் கூட அதிகரித்ததுங்க. கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு மவுசு வந்ததுன்னே நாம் சொல்லலாம். இதே போல தாங்க ஒவ்வொரு பக்தர் கனவுல வந்து தோன்றி முருகப்பெருமான் கட்டளையிடுவார். கட்டளையிட்ட பொருளும் பார்த்தீங்கன்னா அதற்கான உத்தரவு கேட்கப்பட்டு பூசைனும் கேட்பாங்க. அது உண்மைனா அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து அதற்கான சிறப்பு பூஜைகளும் நடைபெறுங்க. கடவுள் பார்த்தீங்கன்னா கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த வெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு தெரியுமா? கோயில் ஊழியர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர்னே வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்களை இருக்கக்கூடிய தனது பக்தர் கனவுல தான் சாமி தோன்றி பார்த்தீங்கன்னா பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபருமே அந்த கனவுல வந்து தோன்றி சொன்னது பற்றி நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க. அவர் சொன்னது உண்மைதான தெரிஞ்சுக்கொள்ள கோவில் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பூக்களை பொற்றளத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேட்குறாங்க. அதில் முதல் எடுப்பிலே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் கனவுல சொன்னது உண்மையினே எடுத்துப்பாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வச்சிடுவாங்களாம். கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பேர், அவருடைய ஊர், அவர் கோவிலில் சொன்ன தேதி ஆகியவற்றை அந்த பெட்டியின் கீழே எழுதி ஒட்டிடுவாங்க. வரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் வைத்தாங்கன்னா மண், துப்பாக்கின்னு, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டுக்கள்னு, தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலின்னு, ருத்ராட்சம், 2 இளைஞர்கள்னு பல்வேறு பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கு பூஜை செய்திருக்காங்க. அவ்வாறு வைத்து பூஜை செய்த பொருளும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தே தாங்க இருக்குது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் 25ஆம் தேதி தாங்க முதல் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜையும் செய்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஆரத்தழுவு பகுதியை சேர்ந்தவர் தான் தங்கவேல். இந்த தங்கவேல் பக்தர் கனவுல வந்து முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கற்பூரமும் பிரம்பு வைக்க உத்தரவிட்டிருக்காரு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அன்று முதலே பார்த்தீங்கன்னா கற்பூரமும் பிரம்பு வைத்து பூஜை செய்து வராங்க. சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையிலங்க தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுங்க. அதை பற்றி சிவாச்சியாரும் தெரிவித்திருக்காரு. இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. இந்த ஆலயத்தினுடைய தலை இறைவனாக சுப்பிரமணிய சுவாமியும் தலை இறைவன் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை தான். இந்த கோவிலை தலா விருஷமாக பார்த்தீங்கன்னா தோரட்டி மரம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தீர்த்தம் போல் இந்த கோவிலுடைய தல தீர்த்தம் பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம் தான். இந்த கோவிலில் சிறப்பான விழாக்களாக சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகனு, பங்குனி உத்திரன்னு சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கும் அருகிலே இருக்கக்கூடிய சிவன்மலை அமைந்துள்ள இந்த ஆலயத்தை அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவில் தாங்க இது. மூலவராக சுப்பிரமணியர் காட்சியளிக்கிறாரு. வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இந்த ஆலயத்தில் எழுந்திருப்பாருங்க. பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாகவும் சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியன்னு, தொழில் மேன்மை, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க பல பக்தர்கள் இங்கு வந்து வேண்டுதலை வைக்கிறாங்க. வக்கரக சன்னதியை 9 முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் நிச்சயம் விடுபடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து
பூஜை செய்து உண்டா காய்ச்சல் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.